நேரமாகிவிட்டது கண்ணே சாமி இந்த வேலை போர்க்கள பூமிக்கு போய் வருகிறேன் கண்ணே இந்த நேரம் நீங்கள் குறிச்சத்திர பூமிக்கு சென்று விட்டாய் ஐயா எனக்கு ஒரு ஆதாரம் எனக்கும் நம்மளுடைய மகனுக்கு யாருதான் சாமி நீங்க என்னை விட்டு போக கூடாது மாலா பார்த்து பாரு ராஜா ஆதிராங்குளம் கொண்டு எந்துரையே நீங்கள் கணவன் மனைவியா வாழ்ந்து கிடையாது நான் இருவரும் பஞ்சனைக்கு போவதில்லை இந்த நேரம் என்னை தன்னை மனைவியா விட்டு விட்டு நீங்கள் குரு சந்திர பூமிக்கு போக வேண்டுமாயா ராஜா இந்த ஆசை மனைவியுடைய முகத்தை பாரு ராஜா நீங்கள் போக வேண்டாயா நான் மாண்ட பிறகு என் தம்பி துணியடைய விட்டு வைக்க மாட்டார்கள் கண்ணியை விட்டு வைக்க மாட்டார்கள் இந்த ஆட்சியாபுரத்தில் உன்னை காண ஒருவரும் இருக்க மாட்டார்கள் கண்ணே அப்படி நான் போர்க்களத்தில் மாண்ட பிறகு என் தம்பி பஞ்ச பாண்டாளோடு சேர்ந்தாயானா உன்னை அன்னைக்கு அண்ணியாகவும் தாய்க்கு தாயாகவும் நம் மகன் விஸ்வகேதுவை
நாய் வடிவிலே முதல் பிறந்த கண்ணல மன்னன் பிள்ளையாச்சுதே அவருக்கு குறை இல்லா வண்ணமாக மிக சீர சிறப்புடனே பஞ்ச பாடல்கள் எடுத்து வளர்ப்பாளரி கண்ணியே உன்னை அள்ளிக்கு அள்ளியாகவும் தாய்க்கு தாயாகவும் பார்த்துக் கொள்வார்கள் அடி கண்ணியே ராஜா இந்த வேலையாச்சுனா புறம் போகாதடி கண்ணியே எதிரியாக விளங்கக்கூடிய பார்த்திபன் கணையால் மாட்டே உண்டானாய ராஜு இந்த உலகத்திலே உன்னை ஏற்பாடுடைய ஜாதி இல்லாதவனாச்சு உறவில்லாதவனாச்சு தாய் தந்தை பேர் தெரியாதவனாச்சு இப்படியாக எழுதிக் கொண்டிருக்காங்க அந்த இருவான சொல்லாகப்பட்டது அது எப்போது முடியும் என்றுரையே சுவாமி இந்த உலகத்திலே உங்களை தேவனுடைய பிள்ளை தாயில்லாதவனுடைய பிள்ளை ஜாதிலாம் ஜாதி சின்ன ஜாதி குளத்தெல்லாம் குளம் சின்ன குளம் இப்படிலாம் ஏற்றிக் கொண்டிருக்காங்க ஒருவேளை என்ற குருச்சத்திர பூமியில நீங்கள் மாண்டலியை உண்டானால் இந்த இழிவான சொல்லாகப்பட்டது காலம்பூராக இருக்கும் அந்த செய்தி எப்போது மறைவு சாமி மகனே கண்ணா மாண்டி விட்டாயா முந்தி பிறந்தவனே முளைப்பாளவனே கண்ணா இந்த தாய்க்கு தலைப்பிள்ளையாற்றுதே கண்ணா இந்த உலகோர் அறிய வண்ணமாக உன்னை முதலிலே பெற்றெடுத்தேனா கண்ணா நான் கண்ணி வழக்கில் உன்னை பெற்றெடுத்தேன் காலை செல்வமே கண்ணா அப்படி என் தாய் வந்து என் மேல் விழுந்து அவள் கட்டி அழைவாரப்போ இந்த விடுபுறாக்கால் என்ற பெயர் அப்போது மறையும் கண்ணே போர் செய்து பாண்டவரை வென்று நான் வருவேனோ மாட்டேனோ அந்த உள்ள காந்திவன் கடைகள் பற்றி இந்த பாதலில் சிதறியவில்லை அந்த சூரசேனராஜன் அவன் என்ற செல்வி சொகுசாயனை வந்த என் தாய் கொண்டாமாதேவி
மகனே கண்ணா மாண்டு விட்டாயா, உன்னை கண்ணி வழியில் பெற்றெடுத்தலை காலை செல்வமே மாண்டு விட்டாயா, இந்த உலகம் ஐயா வல்லவான உன்னை முந்தி பெற்றெடுத்தலை காலை செல்வமே கண்ணா, இந்த நாட்டு மக்கள் அறியா வல்லவாக உன்னை கங்கை கரையில் விட்டெறிந்தே கண்ணா. சுவாமி அப்படி இருந்த போதிலும் என் தாயாக குந்தமா தேவி மாலா ராஜா, இந்த உலகோர் அடியா உண்மையாகப்பட்டது உனக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். உலகர் அந்த மாயராகப்பட்டவள் துரியனிடத்திலே நாடு கேட்டு நாட்டை கொடுக்க மறுத்து யுத்தமே சித்தம் என்று நேர்ந்த பிறகு ஆண்டவனாகப்பட்டவன் எங்கே சென்றான் தெரியுமா? நேராக என் தாயிடத்தில் குந்தமாதேவி அரண்மனைக்கு சென்று, சுவாமி அத்தை உங்களுக்கு கல்வி வழியிலே குழந்தை பெற்றெடுத்தீர்களே ஞாபகம் இருக்கிறா அத்தை? அப்படி என் தாயிடத்தில் கேட்டவுடனே தாயாகப்பட்ட குந்தமாதேவி அவள் அங்கமது பதறி, கண்ணா கல்வி வயதில் நான் பெற்றெடுத்த காலை செல்வமாடா கண்ணா, அவன் யார் என்று இந்த உலகோர் எல்லாம் அறியா முன்னதாகவே இந்த ஊர் மக்களுக்கு உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்குமே தெரியாதடா கண்ணா கண்ணா. ஆனா இந்த வேளை நான் பெற்றெடுத்த காலை செல்வம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறாயே, அந்த குழந்தையாகப்பட்டது எங்க இருக்குது என்று கேட்டவுடனே உலகளந்த மாயனாகப்பட்ட கண்ணனாகப்பட்டவன் துரியன் பட்சமாக நீ பிள்ளையாய் பெற்றெடுத்த கண்ணனாகப்பட்டவன் துரியன் பட்சமாக வருகின்றான் அம்மா. அவன் யுத்தத்திற்கு வந்தால் உங்கள் பஞ்சவருக்கு ஆபத்து என்று சொல்லி அத்தை கண்ணனாகப்பட்டவன் யுத்தகலத்திற்கு வந்தால் பஞ்ச பாண்டவருக்கு ஆபத்து என்று சொல்லி இந்த வேலை கண்ணனை உன்னிடம் அழைத்துக் கொண்டு வந்து விடுத்தை என்று சொல்லிவிட்டான். இதை கேட்டறிந்த என் தாயாகப்பட்ட குந்தமாதேவி அங்கு தேசத்தை நாடி வந்து என் வாயற்படியில் நின்று கொண்டு மகனே மகனே என்று அழைத்தாளம்மா. அப்படி வாயற்படியிலே மகனே மகனே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த தருவாய் யாரோ நம் வாயிற்படியில் மகனே மகனே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, யார் என்றே தெரியவில்லை என்று பார்க்கும்போது ஐவர் கூடிய தாயாகப்பட்ட குந்தமாதேவி மகனே கண்ணா என்று அழைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாரா. இதை கண்டவுடனே அம்மா ஐவரை பெற்றெடுத்த தாயாச்சு, இந்த வேலை முன்வாயிற்படி வராமல் பின்வாயிற்படி வந்து மகனே மகனே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆமா உங்களுக்கு என்னமா வேண்டும் தாயே என்று நான் கேட்டபோது மகனே கண்ணா உன்னை கல்வி வழியில் பெற்றெடுத்த காலை செல்வமே கண்ணா, சூரிய பகவானுக்கும் என் கர்ப்பத்தில் நீ உதித்தாயடா கண்ணா. அப்படி என் தாயாகப்பட்ட குந்தமாதேவி என்னை அழுதுமே தழுவி கொண்டிருக்கிறாள் அம்மா. என் தாயாகப்பட்ட குந்தமாதேவி மகனே கண்ணா உன்னை பிள்ளையாக பெற்றெடுத்தவன் நான் தானா என்று சொல்லும் போது அம்மா ஐவருக்குரிய தாயாச்சே நீங்கள் பொய் உரைக்க வேண்டாம் அம்மா. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் பரியந்தோம் நான் தானடா உன்னை பெற்ற தாய், நான் தானே உன்னை பெற்ற தாய் என்று இந்த உலக மக்கள் தாயார்கள் என்னை பார்த்து அழைத்தார்கள். அப்படி இந்த ஊர் மக்கள் தாய்மார்கள் நான் தான் உன்னை பெற்ற தாய் என்று என் அருகாமல் வந்த போது எத்தனையோ பேர்கள் வந்த போது நான் பிறந்த நாள் முதல் பேர் என்று சொல்லக்கூடிய பெட்டியில் என்னை வைத்து என் தாய் என்னை கங்கை கரையில் விட்டெறிந்தார்கள் அம்மா. அந்த முந்தானியாகப்பட்டு எந்த தாய்மாரிடத்தில் போட்டாலும் ஆனால் வீசிக்கொண்டு நான் இல்லை என்று எழுதி செல்கிறார்கள் அம்மா.
பெற்ற தாயாச்சே, உங்களை நான் எப்படி சோதிப்பது அம்மா? அப்படி என்று என் தாய் கொல்லாமாதேவிடத்தில் அழுது புலம்பிய போது, மகனே கர்ணா, அந்த தங்க பெட்டியில் வந்த முந்தானியாகப்பட்டது என் சேலையில் கிழித்தெறிந்ததா? இந்த வேலை கொண்டு வா பெட்டி. அந்த பெட்டி இருக்கக்கூடிய முந்தானியின் மார்பின் மீது வைத்துப்பான். உன்னை பெற்ற தாய் நான் தான் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் என் தாய். இதை கேட்டறிந்து அந்த பேரழு சொல்லக்கூடிய பெட்டியிலே இருந்த முந்தானியாகப்பட்டது என் தாய் மீது போட்டிருந்த போது, ஐவருக்குரிய தாயால் நிலை பெற்ற தாய் என்று அறிந்து கொண்டே, ஐவரை பெற்ற தாயாச்சே நீங்கள். அந்த தினத்திலே நான் தான் உங்கள் முதல் பிள்ளை என்று இந்த உலகம் அறிய வண்ணமாக என்னை வளர்த்துக் கொண்டிருந்தார். இந்த அவதி நேருமா என்று மனதிலே அழுது புலம்பிக் அப்படி அழுது புலம்பிக் கொண்டிருந்த போது, மகனே கர்ணா, நீ புறப்படலா, இவருடைய சேர்ந்து விடுவோம் என்று சொன்ன போது, அம்மா என்னை யார் என்று அறிய முன்னதாகவே சொந்த மகன் என்று வளர்த்தான் அம்மா. அவர்களை விட்டு நான் வர முடியாது தாயே என்று எத்தனை முறை எடுத்து உரைத்த போதும் ஐவருக்குரிய தாயாகப்பட்டவள், கண்ணா, ஐவரோடு நீ சேரவில்லை என்றால் எனக்கு 2 வரமது வேண்டும் என்று கேட்டபோது, அம்மா இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது என்றார். பெத்த தாய்க்கே வரம் கொடுக்கும் பிள்ளையாகி விட்டேன் அம்மா. உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது, அந்த குருட்சேத்திர பூமியிலே ஐவருடைய நடுப்பிறந்த ஆற்றல் மட்டும்தான் உனக்கு இலக்காக இருக்க வேண்டும். மீறி நாளை செய்யக்கூடாதா மகனே? அப்படி 4 வரிலே யுத்தவதை செய்ய அமலமாக ஐவரில் நடுப்பிருந்த அத்தியம் மேல் மட்டும்தான் பானப்பிரயோகம் செய்ய வேண்டுமா? மற்றொரு வரம் என்ன வேண்டும் என்று கேட்க, மகனே கர்ணா, இந்த நாகாசிரத்தை மறுமுறைக்கு மேல் மறுமுறை நீ அத்தியம் மீது பானப்பிரயோகம் செய்யக்கூடாது. அப்படி என் தாயாகப்பட்டவள் இடத்தில் 2 வரங்களை பெற்றுக் கொண்டு சென்று விட்டார். அப்படி என் தாயை நான் வரமுறை கொடுக்கும் முன்னதாக என் தாயிடத்தில் நான் ஒரு சக்கியவனை பெற்றுக் கொண்டேன். இந்த உலகோர் அறிய வண்ணமாக எல்லாம் இடுகுலத்தோன் சின்ன குலத்தோன் என்றோ, தாய் இல்லாதவன் தந்தை இல்லாதவன் என்றோ இந்த உலகோர் எல்லாம் இழிவாக இழிவுபடுத்தி பேசினார்களே அம்மா. ஐவர்களை பெற்ற குந்தாமாதேவிதான் என்னை பெற்ற தாய் என்று இந்த உலகோர் எப்படி அறிவார்கள் அம்மா? அப்படி இந்த உலகோர் அறிய வேண்டும் என்றால் என் தம்பி அர்ஜுனன் தலை எதிர்பட்டு நான் குருச்சேத்திர பூமியை மாண்டதே உண்டே. ஆனால் போட்டோட்டமாக வந்து என்னை பார்த்தவுடனே என் சிரமதி உள் நடி மீது வைத்து, மகனே கர்ணாலம் ஆண்டு விட்டாயா, மகனே கர்ணாலம் ஆண்டு விட்டாயா, இந்த உலகோர் அறிய வண்ணமாக உன்னை பெற்றிருக்கனே மகனே. அப்படி மகனே மகனே என்று என் தாய் வந்து என் மேல் விழுந்து அவள் கட்டியே அலைவாளம் இடுகுலத்தான் என்ற பெயர் அப்போது மறையும் தங்கே என் துறையே மாறா அன்மையுள்ள மன்னவரே அலமபாரம் தந்தவரே
வேலையாய் நான் பிறந்து கொண்டவரியே அவருக்கு போறவரே நான் தந்திருக்கே இந்த நேரம் என்னுடைய கைப்பட தாமலத்தை தருகின்றே போய் வருகிறேன்.